அஷிகாகா காலத்தில் பேரரசனின் மகனான இக்யூ புகழ்பெற்ற ஜென் ஆசிரியராக இருந்தார். அவர் சிறுவராக இருந்தபோது அவருடைய தாய் அரண்மனையை துறந்து ஜென்னை கற்க கோயிலுக்கு போய்விட்டார். அதே வழியில் இளவரசர் இக்யூவும் மாணவராகிவிட்டார். அவர் தாய் காலமான போது தம் மகனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருந்தார். அந்த கடிதம் பின்வருமாறு இருந்தது: இந்த வாழ்வில் நான் என் பணியை முடித்துவிட்டு முடிவின்மைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். நீ நல்ல மாணவராகி உன் புத்தியல்பை உணர வேண்டும் என விரும்புகிறேன். நான் நரகத்தில் இருந்தால் நீ தெரிந்து கொள்வாய். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேனா இல்லையா என்பதையும் தெரிந்து கொள்வாய். நீ பெரியவனாகி புத்தரும் அவரை பின்பற்றிய போதிதர்மரும் உனக்கான சேவகர்களே என உணர்ந்து கொண்டால் நீ படிப்பதை விட்டுவிட்டு மனிதகுல சேவைக்கு போகலாம். புத்தர் 49 ஆண்டுகள் போதித்தார். ஒரு வார்த்தை கூட பேச தேவையில்லை என்பதையே அவர் அத்தனை ஆண்டுகளிலும் கண்டுகொண்டார். இது ஏன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். விருப்பப்பட்டும் தெரிந்து கொள்ள உன்னால் முடியவில்லை எனில் பயனற்று. சிந்திப்பதை கைவிடு. உன் தாயான நான் பிறக்கவுமில்லை இறக்கவுமில்லை. மற்றவர்கள் ஞானமடைய வேண்டும் என்பதுதான் புத்தரின் போதனைகளின் முக்கியமான நோக்கம். பௌத்த வழிமுறைகள் எது ஒன்றையாவது நீ சார்ந்திருந்தால் நீ ஓர் அரியாப்பூச்சியே தவிர வேறொன்றுமில்லை. பௌத்தம் குறித்து 80,000 புத்தகங்கள் இருக்கின்றன. நீ அவற்றை எல்லாம் படித்திருந்தாலும் இன்றுவரை உனது சொந்த இயல்பை பார்க்கவில்லை என்றால் இந்த கடிதத்தை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் என்னுடைய கடைசி விருப்பமும் உயிலும். ஞானம் கிடைத்ததா?